ஜெய் சாயிராம், ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். யாருமே எனக்கு உதவி செய்யவே இல்லையே என்று கவலைப்படுவதை முதலில் விட்டுவிடு. உனக்காகத்தான் உன் அப்பா இருக்கிறேனே, பின் ஏன் கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறாய்? ஆனந்த செய்தியை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்க நான் தயாராக இருக்கிறேன். மற்றவரின் உதவி என்பது உனக்குள்ளேயே இருக்கும் நம்பிக்கை என்ற ஆயுதத்தை ஒப்பிடும்போது அது ஒரு தூசுக்கு சமமானது. எனவே எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை, எனக்கு தோள் கொடுக்க எவருமே இல்லை என்று புலம்புவதை முதலில் விட்டு ஒழித்துவிடு. இப்பொழுது இதை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கான வாய்ப்பு உங்களிடம் வந்துவிட்டது என்பதை தீர்க்கமாக நம்பு. நாளையே நீங்கள் எதிர்பார்த்த இடத்திலிருந்து ஒரு நல்ல தகவல், ஒரு நல்ல செய்தி, ஒரு இனிப்பான செய்தி, ஒரு மகிழ்ச்சியான நிகழ்வு உங்கள் வாழ்வில் நடக்கும் என்பதை தீர்க்கமாக நம்புங்கள். நாளை சூரிய உதயம் உங்களுக்காகவே உதிக்கப் போகிறது என்பதையும் தீர்க்கமாக நம்பு. எது நடந்தாலும் அதிலிருக்கும் நன்மையை மட்டுமே எடுத்துக்கொள், தீமையை விட்டுவிடு. எது வந்தாலும் அதில் நமக்கு நன்மை என்ன இருக்கிறது என்பதை ஆராய கற்றுக்கொள். அப்பொழுது உன் வாழ்க்கையில் ஏமாற்றம் என்பது துளி கூட வரவே வராது. ஓடாத கடிகாரம் கூட ஒரே நாளில் 2 முறை சரியான நேரம் காட்டுகிறது. எதிலும் நல்லதையே பார்க்க பழகு. உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடைபெற வேண்டும், நிகழ வேண்டும், வாழ வேண்டும். அந்த அற்புதங்களோடு நான் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் அதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. என்னவென்று நான் கூறட்டுமா? அதன் வழி தன்னம்பிக்கைதான். தன்னம்பிக்கையோடு இருந்து பார். உன் வாழ்க்கையில் அற்புதங்கள் என்ன, பல ஆச்சரியங்கள் நடந்து கொண்டேதான் இருக்கும், நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கும். உனக்கு துணையாக எப்பொழுதும் உன் சாயப்பா உன்னோடு இருக்கிறேன். உனக்கு வழிகாட்டியாகவும் தோழனாகவும் தோழியாகவும் தாயாகவும் தகப்பனாகவும் உன்னுடைய பாதுகாவலனாகவும் அனைத்துமாக நான் இருந்து உன் வாழ்க்கையை வழிநடத்தி கொண்டுதான் இருக்கிறேன். என்னை மீறி உன் வாழ்க்கையில் எதுவும் தவறாக நிகழ்வதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன் என்பதை தீர்க்கமாக நம்பு. உன்னப்பா உன்னோடு இருக்கும் வரை தேவையில்லாத எண்ணத்தை உன் மனதில் முதலில் புகுத்தி கொள்ளாதே. எனக்கு யாருமே இல்லை என்ற வார்த்தையை மீண்டும் ஒரு முறை உபயோகப்படுத்தாதே. நான் தான் உன்னோடு இருந்து கொண்டிருக்கிறேனே, அதை தான் நான் மீண்டும் மீண்டும் உனக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். ஆனால் போராட்டங்களோடும் வேதனைகளோடும் நீ சுழன்று கொண்டிருப்பதால் அதை உன்னால் ஏற்றுக்கொள்ளவும் முடியவில்லை, அனுபவித்து கொள்ளவும் முடியவில்லை. கஷ்டத்தோடே வாழ்ந்து கொண்டிருந்தால் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் அற்புதமும் உன்னை நெருங்கும் பொழுது அதை உன்னால் பார்க்கவும் முடியாது, ஏற்கவும் முடியாது. எதை தொடங்கினாலும் எதை ஆரம்பித்தாலும் தொடங்குவதற்கு முன்பும் ஆரம்பிப்பதற்கு முன்பும் 1000 முறை சிந்திக்கலாம். ஆனால் தொடங்கிவிட்டதும் ஆரம்பித்து விட்டதும் நாம் ஆரம்பித்ததோ தொடங்கியதோ சரியாக வருமா வராதா என்ற சிந்தனை ஒரு நொடி கூட உன் மனதில் வரக்கூடாது. நாம் எடுத்து வைத்த அடி சரியாக இருக்குமா, வெற்றி என்னும் இலக்கை அடைவோமா என்ற கேள்விக்குறி உன் மனதில் எழவே எழக்கூடாது. நாம் எடுத்து வைத்த அடி சரியான அடிதான் இருக்கும். நாம் செல்லும் பாதை மிக சரியான பாதைதான். மிக அருகில் நமக்கான இலக்கு காத்து கொண்டிருக்கிறது என்ற நம்பிக்கையோடும் தன்னம்பிக்கையோடும் நீ வைக்கும் ஒவ்வொரு அடியும் இருக்க வேண்டும். நீ தடுக்கி விழும் சூழ்நிலை வந்தால் கூட ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் இந்த நிகழ்வு நடக்கிறது. அதனை மனதில் வைத்துக்கொண்டு நீ தடுக்கியே விழுந்தாலும் எழுந்து கம்பீரமாக ஓடத் துவங்கு. உன்னை தூக்கிவிட அனைத்துமாக உன் அருகில் எப்பொழுதும் நான் இருப்பேன் என்பதை எந்த நொடியும் மறந்தே விடாதே.
நம்பிக்கை, முழு நம்பிக்கை உள்ளவர்களால் மட்டுமே வெற்றி கனியை மிக சுலபமாக ருசிக்க முடியும். நீ என்னுடைய பொக்கிஷமான குழந்தை. நீ நம்பிக்கையோடு இரு. உனக்கான வெற்றி, உனக்கான மகிழ்ச்சியை நான் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன். நாளை நீ எதிர்நோக்கிய இடத்திலிருந்து ஒரு நல்ல நிகழ்வு நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும். அதற்கான அனைத்து வேலைகளையும் நான் செய்து முடித்து விட்டேன். உன் அப்பா உன்னோடு இருக்கும் வரை எதற்குமே பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நான் தான் உன்னோடு இருந்து கொண்டே இருக்கிறேனே. வெற்றி பெற்றவர்களிடம் நிச்சயமாக நம்பிக்கை என்பது இருக்கும். நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று விரும்பினால் நிச்சயம் அதற்கு அடிப்படையான நம்பிக்கையை முதலில் உங்கள் மனதில் வளர்த்து கொண்டே இருங்கள். நிச்சயமாக வெற்றி பெறலாம். ஒன்றை நன்றாக புரிந்து கொள். நான் மீண்டும் மீண்டும் உனக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். தோல்வியை தோற்கடிக்கும் உலகின் ஒரே ஒரு வலிமையான ஆயுதம் என்ன தெரியுமா? நம்பிக்கைதான். நம்பிக்கையோடு செய்யும் எந்த ஒரு செயலும் தோற்றதாக சரித்திரமே இல்லை. தோற்கடிக்கவும் நான் விடமாட்டேன். உன் வாழ்க்கையில் உனக்கு வரும் அனைத்து சூழ்நிலைகளும் சந்தர்ப்பங்களும் உனக்கான நல்ல எண்ணங்களாக வருகிறது என்பதை நம்பிக்கையோடு நம்பு. எப்பொழுதுமே நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கொள். நல்ல சிந்தனைகளை வளர்த்துக்கொள். நல்ல சொற்களை சொல்லிக்கொண்டே இரு. உன் எண்ணம் போல், உன் சொற்கள் போல் எல்லாமே உனக்கு சாதகமாகவே அமையும். நான் சொல்கிறேன், என் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்து விட்டாயல்லவா? என் பாதத்தில் முழுமையாக சரணடைந்து விட்டாயல்லவா? எது நடந்தாலும் சாயப்பா எனக்கு நல்லதை மட்டுமே செய்வார் என்ற நம்பிக்கையோடு காத்திருக்கிறாயல்லவா? பின் எப்படி உன் வாழ்க்கையில் தவறு நடக்கும்? நான் அதை எப்படி அனுமதிப்பேன் என்று நீ நினைக்கிறாய்? முழு மனதோடு இரு, நம்பிக்கையோடு இரு. உன் வாழ்க்கையில் நீ ஜெயிப்பாய். வெற்றி என்னும் இலக்கை மிக சுலபமாக அடைவாய். உனக்கு துணையாக அப்பா இருப்பேன் என்று நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கைதான் வாழ்க்கை. நீங்கள் எப்பொழுதும் 4 விஷயங்களை மட்டும் உடைத்து விடாதீர்கள். நம்பிக்கை, சத்தியம், உறவு, இதயம். இவை 4ஐயும் மறந்தும் கூட உடைத்து விடாதீர்கள். ஏனென்றால் இதில் எதையாவது உடைத்தால் சத்தம் கேட்காது. ஆனால் அதனின் வலி மிக அதிகமாகவே இருக்கும். அந்த வலியை உணர்ந்தவர்களால் மட்டுமே அதை உணர்ந்து கொள்ள முடியும். வலியை பற்றி புரிந்து கொள்ளவும் முடியும். எப்பொழுதுமே நம்பிக்கையை இழந்து விடாதே. செய்ய முடியும், இது நம்மால் முடியும் என்று நம்பு. ஒன்றை செய்ய முடியும் என்று நீ முழு மனதாய் நம்பும் பொழுது உன் மனம் அதை செய்து முடிக்கும் வழிகளை நிச்சயமாக கண்டறியும். ஒரு காரியத்தில் வைக்கும் நம்பிக்கை அந்த காரியத்தை முடிக்கும் வழியையும் காட்டுகிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. நமக்கு துணையாக யாருமே இல்லை, நமக்கு தோள் கொடுக்க எவருமே இல்லை, நம்மை வாழ்க்கையில் மீட்டெடுக்க எவருமே இல்லை என்று சோர்ந்து போகாதே. இந்த வார்த்தைகளை மீண்டும் சொல்லாதே. நான் உன்னோடு இருக்கிறேன். அதைவிட முக்கியம் உன்னுடைய நம்பிக்கை உன்னோடு இருந்து கொண்டிருக்கிறது. நமக்கு துணையாக யாரும் இல்லை என்று நினைப்பதை விட்டுவிட்டு நமக்கு துணையாக அப்பா இருக்கிறார் என்று சிந்தனையோடு இரு. அனைத்தும் உனக்கு வசமாகும். உன் நடிப்பு உன் சாயப்பாவிற்கு மிக நன்றாகவே தெரியும். உன் துயரங்கள், உன் வேதனைகள் அத்தனையும் உன் மனதில் போட்டு பூட்டை போட்டு பூட்டி வைத்து கொண்டு ஊரை வேணால் நீ ஏமாத்தலாம். உன்னுடைய அப்பாவை நீ அவ்வளவு சுலபமாக ஏமாற்ற முடியாது. இது உனக்கு தெரியும் தானே? பின் ஏன் என்னிடமும் வந்து உன் நடிப்பை தொடர்கிறாய்? உன் மனதில் என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை நான் அறிவேன். இந்த துயரங்கள், இந்த சோதனைகளிலிருந்து எப்படி தப்பிப்பது, எப்படி வாழ்க்கையில் மீள்வது என்று அதற்கு பதில் தெரியாமல் நீ குழம்பிக் கொண்டிருப்பதும் உன் சாயி தேவாவிற்கு மிக நன்றாகவே புரிகிறது. நான் மிக மோசமாக சூழ்நிலையில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறேன். என் விதியே அப்படித்தான் போலும். நான் இந்த விதியோடுதான் வாழ்க்கையை வாழ வேண்டும் போலிருக்கிறது. கஷ்டத்தோடுதான் நான் என் வாழ்க்கையை வாழ வேண்டும் போலிருக்கிறது. என் வாழ்வே அவ்வளவுதான் என்று நீ நினைப்பது எல்லாமே எனக்கு புரிகிறது.
விதிதான் ஒருவனது வாழ்க்கையை நிர்ணயிக்க வேண்டும் என்றால் நான் ஏன் ஒரு காரியம் செய்ய முயற்சிக்க வேண்டும்? விதிப்படிதான் எல்லாம் நடக்கும் என்றால் எனக்கு ஏன் ஆசைகள் வர வேண்டும்? நான் அதை அடைய, அந்த ஆசையை அடைய நான் ஏன் உழைக்க வேண்டும் என்றெல்லாம் என்னை பார்த்து கேட்கிறாய். உன்னுடைய கேள்வி சரிதான். விதி என்பது பெரும்பாலுமே நமது மன சமாதானத்திற்காகவே பயன்படுத்துவதை உன்னால் உணர்ந்து கொள்ள முடியவில்லையா? விதி முடிந்துவிட்டது, அதனால் அவன் இறந்து விட்டான். தோற்க வேண்டும் என்ற விதி, அதனால்தான் அவன் தோற்றிருக்கிறான். அவனுக்கு விதிக்கப்படவில்லை, அதனால்தான் அவனுக்கு கிடைக்கவில்லை. அவன் விதி நன்றாக இருக்கிறது, அதனால்தான் அவன் மிக சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ்கிறான் என்று சமாதானம் செய்து கொள்வதற்காகவே தான் விதியை அனைவரும் பயன்படுத்துகின்றனர். விதி என்பது மிக வலியதுதான். நமக்கு எது விதிக்கப்பட்டதோ அது அப்படியே நடக்கும். நமக்கு விதிக்கப்பட்டதை எண்ணி கவலைப்படாமல் நமக்கான கடமையை செய்து கொண்டே இருக்க வேண்டும். நமக்கு எப்பொழுது என்ன கொடுக்க வேண்டும், எதை கொடுக்க வேண்டும், நம் வாழ்க்கையில் நம் மனதை எப்படி மாற்ற வேண்டும், வாழ்க்கையில் எப்படி வெற்றியடைய வைக்க வேண்டும் என்பது நம் சாயப்பாவிற்கு நன்றாகவே தெரியும். நாம் அதை நினைத்து எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. வருவது வரட்டும் என்று நம்மளுடைய அன்றாட கடமைகளை செய்து கொண்டே இருக்கலாம். நமக்கு கிடைக்க வேண்டியதை நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கும் பொறுப்பை நம் சாயப்பாவிடம் ஒப்படைத்துவிட்டு உன் வாழ்வு மட்டும் அப்படியே போய்விடுமா என்ன? நிச்சயமாக போகாது. அப்படி போகவும் நான் விடமாட்டேன். வீணாக உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. நம் வாழ்க்கை அப்படியே போய்விடுமா என்ற அச்சத்தை முதலில் உன் மனதிலிருந்து தூக்கி எறி. என் பிரியமான கண்மணியான உனக்கு நல்ல மாற்றங்களையும் நல்ல வாழ்வையும் தருவதுதான் என்னுடைய வேலை, முதல் வேலையாகவே இருக்கும். குழந்தையே, உன்னை மிஞ்ச இந்த உலகத்தில் யாருமே இல்லை, ஆளே இல்லை என்ற அளவிற்கு உன்னை உன் வாழ்க்கையில் உயர்த்தப் போகிறேன். உன்னுடைய எதிரிக்கெல்லாம் சொல்லிவை, உணர்த்திவை, உன்னுடன் இருப்பது உன் சாயப்பாவென்று. யார் என்னை நிரந்தரமாக நம்புகிறார்களோ, யார் என்மேல் விசுவாசமாக இருக்கிறார்களோ, யார் என்னை நிரந்தரமாக மனதில் நிறுத்தி எப்பொழுதும் சாயி சாயி என்று மனதார உச்சரித்து கொண்டே இருக்கிறார்களோ, அவர்கள் வாழ்க்கை எப்பொழுதும் எந்த நேரத்திலும் எந்த நொடியிலும் வீண் போனதாக சரித்திரமே இல்லை. என்மேல் முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கும் எந்த பக்தரையும் நான் விட்டு கொடுத்ததும் இல்லை, அவர்களை விட்டு சென்றதும் இல்லை, என்னை விட்டு விலகி போகும்படி அறிவுறுத்தியதும் இல்லை. அவர்கள் வாழ்க்கையில் நல்ல ஏற்றத்தை, முன்னேற்றத்தை, வளர்ச்சியை கொடுக்கவே நான் அயராது உழைத்து கொண்டிருக்கிறேன். அவரவர் செய்த கர்ம வினைகளின்படி அவரவர் வாழ்க்கையில் கஷ்ட நஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நீ சந்தோஷத்தில் திக்கு முக்காடப் போகிறாய். ஓடோடி வந்து உன் சாயப்பாவிற்கு நன்றி சொல்லத்தான் போகிறாய். இது நடக்கும் பார். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். இப்பொழுது உன் மனதிற்குள் என்ன ஓடிக்கொண்டிருந்தாலும், நீ உன் மனதில் என்ன நினைத்து கொண்டிருந்தாலும் சட்டென உன் அப்பாவின் காதில் சொல்லிவிடு. அதை கேட்ட தருணத்திலேயே என்னுடைய உதவி உனக்கு சர்வ நிச்சயமாக கிடைக்கும். நம்பிக்கையோடே கேள். உன்னுடைய மாற்றத்தை, மிகப்பெரிய மாற்றத்தை நீ கண்முன்னே சர்வ நிச்சயமாக கேட்பாய், பார்ப்பாய். இதுவரை உன் வாழ்வில் சந்தோஷமின்மை, நிம்மதியின்மை, வேதனை எல்லாம் அதிகமாகத்தான் இருந்தது. உன் வாழ்க்கையே போராட்டக் களமாகத்தான் இருந்தது. அந்த போராட்டக் களத்திலிருந்து மீண்டு இப்பொழுது இந்த நிலைமைக்கு வந்து விட்டாய். நான் உன்னை வரவழைத்து விட்டேன். இதுநாள் வரை நீ பட்ட வேதனையிலிருந்து விடுபட்டு விட்டாய். உன்னுடைய கர்ம பலன்களை முழுவதுமாக உன் சாய் ஏற்றுக்கொண்டு விட்டேன். இனி உன் வாழ்வில் நிம்மதியில்லை என்ற பேச்சிற்கு கூட இடமே இருக்காது.
இனி உன் வாழ்வில் நீ உயரப் போகிறாய். எல்லோர் முன்னிலையிலும் உன் கைதான் ஓங்கி இருக்கும். உன்னுடைய வார்த்தைக்காக அனைவரும் ஏங்கி நிற்கத்தான் போகிறார்கள். உன்னை ஏளனமாக நினைத்தவர்கள், நீ வேண்டாம் என்று உதறி தள்ளியவர்கள் எல்லாம் உன்னுடைய பாசத்திற்காகவும் அன்பிற்காகவும் ஏங்கி நிற்கப் போகிறார்கள். உன்னுடைய வார்த்தைக்காக அவர்கள் ஏங்கி நிற்கப் போகிறார்கள். இது சர்வ இனி அனைத்திலும் நீ வெற்றி பெறப் போகிறாய். நீ நினைத்தது எல்லாமே நடக்கப் போகிறது. என் அன்பு பிரியமே, மற்றவர்களை முழுவதுமாக நம்பு, நம்பிக்கையோடு இரு. ஆனால் யாரையுமே முழுமையாக நம்பிவிடாதே. உன்னை மட்டும் வாழ்வில் முழுவதுமாக நம்பு. உன்னை மட்டுமே முழுவதுமாக நம்பு. வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது, ஏது நடக்கப் போகிறது என்று தெரிந்துவிட்டால் வாழ்க்கைக்கான சுவாரஸ்யம் குறைந்துவிடும். என்ன நடக்கப் போகிறது என விதைக்கு தெரியாது, தெரியவும் முடியாது. விதையாகவே இருந்து விடுவது பாதுகாப்புத்தானதான். ஆனால் விதை மிகவும் கடினமாகவே இருக்கும். ஆனால் அது முளைவிடும் பொழுது மிக மிக மென்மையாகி விடுகிறது அந்த விதை. பல ஆபத்துகளை எதிர்கொள்ள வேண்டும். அறியாததை நோக்கி நகர்கிறது. ஏன், எதற்காக, எங்கே என்று ஏதுமே அறியாமல் அந்த விதை நகர்ந்து கொண்டே இருக்கிறது. இதே பாதைதான் உனக்கும் குழந்தையே. மிக மிக அதிக துணிவு தேவைப்படுகிறது உனக்கு. நம்பிக்கையோடு இரு, தைரியமாக இரு. அனைத்தையும் பார்த்து விடலாம் என்ற தன்னம்பிக்கையோடு இரு. நிச்சயமாக உனக்கு துணையாக உன் அப்பா எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருப்பேன். எப்பொழுதுமே ஒரு மனிதனின் பணமும் வெற்றியும் ஒரு மனிதனை மாற்றிவிடாது, மாற்றவும் செய்யாது. மாறாக அவர்களின் உண்மையான குணத்தையே வெளிக்காட்டவே செய்யும். அதிலிருந்து நீ புரிந்து கொள்ளலாம் ஒரு மனிதனின் குணம் என்ன என்பதை. தன்னம்பிக்கையோடு இருக்கும் ஒரு மனிதனுக்கு, தளராத இதயம் கொண்ட ஒருவனுக்கு இந்த உலகில் முடியாது என்று எதுவுமே இல்லை என் குழந்தையே. எனவே எப்பொழுதும் முடியாது என்று சொல்லாதே. முடியும், என்னால் மட்டுமே முடியும் என்று மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருந்தால் உன் எண்ணம் போல் அனைத்தையுமே உன்னால் முடித்து விடலாம். எப்பொழுதும் தளராத இதயத்தோடு இரு, தன்னம்பிக்கையோடு இரு, நம்பிக்கையோடு இரு. அனைத்தையும் சாதித்து விடலாம் உன் எண்ணம் போல். சுமக்கத் தெரிந்து கொண்டால் சுமைகளும் சுலபமாகவே இருக்கும். சாதிக்க பழகிவிட்டால் தடைகளும் சவால்தாகத்தான் இருக்கும். சுமக்கத் தெரிந்து கொள், சுமைகளை மிக சுலபமாக கடந்து விடலாம். பிரச்சனை வந்துவிட்டால் உடனே துவண்டு போய் உட்கார்ந்து விடாதே. நீ விழி மூடியிருந்தாலும் கதிரவன் கதிர் எழுப்பாது, நிற்கவே நிற்காது. கதிரவன் கதிரை எழுப்பிக் கொண்டுதான் இருப்பார். நீ ஓரமாக ஒதுங்கி நின்றாலும் கூட உன் பிரச்சனை உன்னை விட்டு எப்பொழுதும் விலகாது. உனக்கு என்று வர வேண்டியது நீ எந்த தொலைவில் இருந்தாலும், எந்த தேசத்தில் இருந்தாலும் நிச்சயமாக உன்னை வந்து சேர்ந்தே தீரும். எனவே என் குழந்தையே, எதுவானாலும் எதிர்த்து நின்று போராடு. துணிவிருந்தால் மட்டும் அனைத்தையும் உன்னால் மிக சுலபமாக சாதித்து விடலாம், ஜெயித்து விடலாம், வெற்றியை நிலைநாட்டி விடலாம். எதையும் கண்டு அஞ்சாதே. உன் சாயப்பா உன்னோடுதான் இருக்கிறேன். உன்னை என் பார்வை பார்த்து கொண்டுதான் இருக்கிறது. எதுவுமே உன்னை தவறாக நெருங்கும்படி நான் அனுமதிக்கவே மாட்டேன். நான் அனுமதித்தாலும் அது உன்னை நெருங்கும்படி நான் விடமாட்டேன். ஒவ்வொரு நாளையும் நீ தொடங்கும் பொழுது, அந்த நாள் விடியும் பொழுது ஒரு எதிர்பார்ப்போடுதான் அந்த நாள் துவங்குகிறது. ஆனால் ஒவ்வொரு நாளும் முடியும் பொழுது அது உனக்கான ஒரு அனுபவமாகவே இருக்கிறது. அந்த அனுபவத்தை பயன்படுத்திக்கொள். வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்ற சிந்தனையை மேலோங்க செய். எப்படி வாழ்ந்தால் வாழ்வில் சிறக்கலாம், ஜெயிக்கலாம் என்ற சிந்தனையை எப்பொழுதும் உன் மனதிற்குள் ஓட்டிக்கொண்டே இரு. உன் எண்ணம் போல், உன்னுடைய சிந்தனை போல், உன்னுடைய நினைப்பு போல் எல்லாமே உனக்கு சாதகமாகவே நிகழும், சாதகமாகவே நடக்கும். உன் வாழ்க்கைக்கு நல்ல நல்ல மாற்றங்களை தர வேண்டிய பொறுப்பு உன் சாயப்பா கையில் இருக்கிறது.
நான் எப்பொழுதும் பொறுப்பிலிருந்து மீளவே மாட்டேன். என் நாவிலிருந்து வீணாக எந்த சொற்களும் எழவே எழாது. இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்குதான். என் வாக்கு எப்பொழுதும் பொய்யாகாது குழந்தையே. உன் மனதில் என்ன வேதனை இருந்தாலும் சோகங்கள் இருந்தாலும் உடனே என் செவிகளில் சொல்லிவிடு. நீ சொன்ன தருணத்திலேயே, நீ கேட்ட தருணத்திலேயே மிகப்பெரிய உதவி உன்னை வந்து சேரும். நீயே கேட்டுப்பார், நம்பிக்கையோடு கேட்டுப்பார். மிகப்பெரிய மாற்றம் உன் வாழ்வில் நிகழும். நான் அந்த மாற்றத்தை உன் வாழ்வில் நிகழ்த்துவேன். சர்வ நிச்சயமாக நிகழ்த்துவேன். எல்லாம் சாதகமாகவே நிகழப்போகிறது கண்முனையே. எல்லாம் உன் கண்முன்னே நிகழப்போகிறது. ஆச்சரியத்தின் உச்சத்தில் திளைத்து நிற்கப் போகிறாய். நம் வாழ்க்கையிலா இதுவெல்லாம் நடக்கிறது என்று நீயே வாய்விட்டு சொல்லும் அளவிற்கு பல அற்புதங்களும் பல அதிசயங்களும் நிகழப்போகிறது உன் வாழ்வில். நிச்சயமாக நிகழப்போகிறது. நம்பிக்கையோடு இரு. மகிழ்ச்சி தருணங்கள் உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. உன் சாயப்பா திட்டத்தை தீட்டிவிட்டேன். நான் இருக்கிறேன் குழந்தையே, கலங்காதே.